இஸ்ரேல் ஹமாஸ் உடன்படிக்கையில் நீங்கள் பார்த்தோம்னா மெயினான கன்டென்ஷன் போர்ஷன் வந்து ஹமாஸ் வந்து ஷுட் பி டிஸ்பேண்டட் அண்டு எல்லா ஆயுதங்களையும் வந்து கீழே போட்டுடணும் அப்படிங்கிறது தான். ஹமாஸை பொறுத்தவரை அது வந்து ஒரு தீவிரவாத இயக்கம், அது வந்து ஒரு ஜனநாயக இயக்கம் கிடையாது. ஸோ அதனால் வந்து அவங்க திரும்பி அவங்க வெப்பன்ஸ்லாம் கீழே போட்டு அமைதி பாதைக்கு திரும்புவாங்க அப்படிங்கிறத வந்து நம்புறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் இத்தனை சண்டை போட்டு பழகிட்டாங்க அவங்க இஸ்ரேலுக்கு எதிராக. ஸோ மறுபடியும் வந்து ஆயுதம் ஏந்த மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா அவனை பொறுத்தவரை வந்து இஸ்ரேலோட விரோதம் தான் வந்து அவனோட மெயின் இதுவே வந்து ஜீன்ஸ்லேயே இருக்குது. அப்படிங்கிற போது பரஸ்பர பகையாளிகள் வந்து திடீர்னு இது பண்ணுவாங்களா, அமைதிக்கு வருவாங்களா அப்படிங்கிறது இருக்குது. இன்னும் நெத்தன்யாவுக்கே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. சப்போஸ் வந்து சமாதானம் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா அவர் மேலே இருக்கிற வந்து கரப்ஷன் கேஸ்லாம் வந்து பிக்கப் ஆகிடும். இதனால பார்த்தோம்னா ஒரு க்ரைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேஷ்னல் கவர்மெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணி ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ திரும்பி வந்து ஹமாஸ் வந்து டிஸ்பேண்ட் ஆகி ஜனநாயக பாதைக்கு போயிட்டாங்க, இல்லை வந்து இதான் பண்ணிட்டாங்கன்னா அமைதி திரும்பிடுச்சு அப்படின்னா நெத்தன்யாஹூ மேலே இருக்கிற கேஸ்லாம் வந்து திரும்பி வந்து பில்டப் ஆகும், வேகம் எடுக்கும். கரப்ஷன் கேஸ்லாம் ஒரு பேரில் இருக்குது. ஸோ அது வந்து வரக்கு இது இருக்குது. ஹமாஸை வந்து பார்த்தோம்னா ஆயுதம் கீழே போட்டால் செல்லா காசு ஆகிடுவாங்க அவங்க. பட் எனிவே அவங்க ஆயுதங்களை கீழே போட்டு தான் ஆகணும். ஏன்னா அரப் நேஷன்ஸ்லாம் வந்து ஒரு முடிவில் இருக்காங்க, ஹமாஸ் ஷுட் பி டிஸ்பேண்டட் அண்ட் வெப்பன்ஸ்லாம் வந்து இது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திரும்பி கட்டார் எங்கள் ஆதரவுலாம் கிடைக்குமாங்கிறது டவுட்டு தான் ஹமாஸ்க்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இது எப்படி போகும் தெரியல. அமைதி திரும்பி நல்லது தான், எல்லாருக்கும் உலகத்துக்கு நல்லது தான். பட் என்ன ஆகும்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம்.